ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பேங்கிள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் இந்த ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 8K பீகாக் கலர் ஐ ஷேப் எடுத்திருக்கேன், ஜர்கான் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் குந்தன் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன், அப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறமா சீக்வன்ஸில் கப் சீக்வன்ஸ் வந்து ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் லுக் பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கட் ஃப்ளாட் பேங்கிளுக்கு வந்து நான் எல்லோ கலரில் த்ரெட் வேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ அதிகமாகவே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஸ் பின்னாடியும் வந்து நம்ம க்ளூ போடுறோம். ஏன்னா ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குங்காட்டி நல்லா ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் அந்த இடத்துலையே கொஞ்சம் க்ளூ போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து க்ரிப்பாக இருந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஸ் கீழே வி ஷேப் மாதிரி வருது இல்லையா, அந்த வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 8K ஐ ஷேப்பில் இந்த பீகாக் ப்ளூவில் வந்து நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி அப்படியே வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஷெல்லையும் வந்து B7000 க்ளூ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் எல்லோவில் திலகம் ஸ்மால் சைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எகைன் வந்து பீகாக் ப்ளூவில் 8K ஐ ஷேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதோட லுக் நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ எகைன் வந்து நம்ம இதையே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஷெல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். க்ளூ போட்டுட்டு ஷெல்லுலேயுமே கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப் வந்து ஒன்றுக்கும் நான் விடலை, அப்படியே கரெக்டாக வர மாதிரி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஷெல்லோட வி ஷேப் வர மாதிரி இருக்கிற இடத்துக்கு எகைன் வந்து பீகாக் ப்ளூவில் 8K ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்புறமா B7000 க்ளூ போட்டுட்டு இந்த 8K ரெண்டு ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் ஷெல்லுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து க்ளூ போட்டுட்டு நான் வந்து திலகம் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஐ ஷேப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு ஐ ஷேப் வந்து கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இது தான் நம்ம ஃபுல்லாக பண்ணுறோம். இதை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தா லைட்டாக ஒரு கேப் தெரிஞ்சுது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறக்காக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த இடத்துல ப்ளூ கலர் அந்த பீகாக் ப்ளூக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலரில் அந்த கப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேங்கில் எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கேப் தெரியாது, நல்ல நீட் லுக்காக இருக்கும். இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு நல்லா, அந்த கேப் வந்து உங்களுக்கு நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும், அது தெரியாமல் இருக்குது. இந்த எகைன் வந்து அந்த ரவுண்டில் வந்து நம்ம B7000 க்ளூ போட்டுட்டு அதுக்கு வந்து சுகர் பீடு இருக்கு இல்லையா, ஒரு சிங்கிள் பீடு மட்டும் அதுக்கு சென்டரில் நம்ம வந்து கொடுக்குறோம். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதோட ஃபுல் வியூ. பார்த்திங்களா, ஒரு நியூ டிசைனில் எலகண்ட்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பீடு எடுத்திருக்கேன் ஸ்மால் சைஸு. அதுக்கப்புறமா டியூப் பீட் ஸ்மால் சைஸ் டியூப் பீடு எல்லோ கலரில், இது வந்து பீகாக் ப்ளூ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் எல்லோ கலரில் ஸ்மால் சைஸ் 4 பெட்டல் ஃப்ளவர் வர மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8Kல பீகாக் ப்ளூ ஐ ஷேப் ஸ்டோனு. அதுக்கப்புறம் இந்த கப் சீக்வன்ஸ். இதில் மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டட் மெட்டீரியல்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுகர் பீடு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ் ஃப்ளாட்டில் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு அந்த 4 பெட்டல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, எல்லோ கலரில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு சென்டரில் க்ளூ போட்டுட்டு இந்த கப் சீக்வன்ஸ் ப்ளூ கலர் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு மறுபடியும் க்ளூ போட்டுட்டு ஒரு சுகர் பீடு வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து அந்த 4 பெட்டல் மட்டும் வச்சிங்கன்னா மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஃப்ளவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பேங்கிள்ஸ்க்கும் நம்ம டிசைன் பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து வி மாதிரி க்ளூ போட்டுட்டு டியூப் பீட் எல்லோ கலர் டியூப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வி மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கு அந்த விக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு
பீகாக் ப்ளூவில் அந்த கட் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எகைன் க்ளூ போட்டுட்டு 8K ஐ ஷேப்பில் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த வி இப்படி அந்த இதை பார்த்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கீழே வர மாதிரியும் ஐ ஷேப்பு பார்த்த மாதிரி அந்த வி வர மாதிரியும் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு அதே கட் பீடு வந்து ஒரு 2 3 4 பீட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் சீட் இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். இது ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக இருந்தது. இது வி. இதுக்கு வந்து நான் சென்டரில் அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து கொடுக்கணும். ஃபைனலாக கொடுத்துக்கலான்னு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஒரு 2 3 பீட்ஸ் வந்து இந்த வி ஷேப்புக்கு வந்து இப்படி கொடுத்துக்கலாம். லுக் வந்து நம்ம நல்லா எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்து எலிகண்ட்டாக இருந்தது. எகைன் இந்த வி ஷேப் வந்து போட்டுக்கலாம். நம்மளோட சாய்ஸுக்கு அந்த கலருக்கு மேட்சான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து அதை வந்து அழகாக கொண்டு வர முடியுங்கிறத பார்த்து வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேவே வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணலாம். பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த எல்லோ கலர் பேங்கிளுக்கு சென்டரில் வந்து நம்ம இது வச்சு சீக்வன்ஸ் வச்சு ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து B7000 க்ளூ போட்டுட்டு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு பீட்ஸ் வந்து சென்டரில் போட்டுக்கலாம். சுகர் பீட் இருக்கு இல்லையா, கோல்டு கலர், அது வந்து சென்டரில் கொடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேட்சான ஹேர் பேண்ட், ஃபிங்கர் ரிங், சென்டர் கிளிப் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைன் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுல்லி கஸ்டமைசபிள். நீங்கள் ஒரு சிங்கிள் பேங்கிள் வேணுன்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ்க்கு அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோமோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கப் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட், இந்த 3 மெட்டீரியல் மட்டும் வச்சு நம்ம வந்து அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேங்கிளில் 6 கட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து மெஷர் பண்ணியுமே வந்து நான் 4ஆக டிவைட் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷர் பண்ணியுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன் போட்டுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் எனக்கு இந்த பேங்கிளுக்கு வந்து இது 2.4, இந்த பேங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 4ஆக டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 11 to 12 கொடுத்தோம்னா வந்து அந்த 4 டிவைடுக்கு வந்து ஈக்குவலாக வந்தது. நீங்கள் ஒரு பேங்கிளுக்கு மெஷர் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட அடுத்த பேங்கிள்ஸ் வந்து அதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப் சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிறிஸ்டல் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே கிறிஸ்டல் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் லிட்டில் கேப் நடுவில் வந்துச்சுன்னா அந்த கப் சீக்வன்ஸ் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்டல் வைங்க. இப்போ இதுக்கு எல்லாமே சென்டரில் க்ளூ போட்டுட்டு சுகர் பீடு வந்து வச்சுக்கலாம். ஒரு சுகர் பீட் இதுவே வந்து லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. இந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நல்லா ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு. நீ வேறு ஏதாவது டிசைன் கூட உங்களுக்கு பண்ணி காட்டணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணி பார்த்தீங்க. இந்த பேங்கிளோட ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக காட்டுற பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.